ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ஐட்டம் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, தக்காளி, புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு வந்து தேங்காவும் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறமா பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அரை கப்பு துவரம் பருப்பு, அரை கப்பு கடலை பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி வளவலன்னு இல்லாமல் கொஞ்சம் குறை இந்த வடைக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, பருப்பு வடைக்கு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பால் மாதிரி ரவுண்டு பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் உடையாமல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் டைரெக்டாக அப்படியே போட்டு பண்ணுவாங்க குழம்பு. நான் இந்த மாதிரி தான் செய்வேன், உங்களுக்கு அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இட்லி பானையில் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்ல, ஏன்னா நம்ம குழம்புலையும் திரும்ப கொதிக்க விட போகிறோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஷேப்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, பச்சை மிளகா, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து முழுசாக போட்டால் ஒரு மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க. நான் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறட்டும். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காவும் சோம்பும், அந்த பேஸ்ட்டு, இப்போ மிக்சியில் இருக்க தண்ணி கொஞ்சமாக அதையும் கலந்து இதில் சேர்த்துட்றேன். நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா காரம் நம்ம எவ்வளோ செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். இப்போ உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் வச்சா போதும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த உருண்டையை நான் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையில் அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் குழம்பு உருண்டையை சேர்த்துட்றேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த உருண்டையில் வந்து அதோட காரம், புளிப்பு எல்லாமே இறங்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க போதும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை, இட்லிக்கு, சப்பாத்தி கூட நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் குக்கிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு இப்படி தாங்க நல்லா உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் உருண்டையும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.